Hello viewers, welcome to Voice of Pharmacist. MRB Pharmacist எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து என்கிட்ட எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், சிபிடி மோடா இல்லை ஓஎம்ஆர் மோடா, எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து எங்கே போடுவாங்க, தமிழ்நாட்டில் தானா இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்குமா, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுங்கிற போஸ்ட்டு. ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 35,400 ஸ்டார்ட் ஆகுது. அது பே மேட்ரிக்ஸ் லெவல் 11 வந்து வரும். வேகன்சி பார்த்தீங்கன்னா 425. இது மேபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கூட ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட்டா நோட்டிஃபிகேஷன் 17 February ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்டு March 10 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. டேட்டா எக்ஸாமினேஷன் வந்து பின்னாடி வந்து சொல்லுவாங்க. அது அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏஜ் மினிமம் ஏஜ் வந்து ஃபார் ஆல் கேட்டகரிஸ் 18 இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஓசி 59 வந்து மேக்ஸிமம் ஏஜ். ஓசியாக இருந்தாங்கன்னா ஆல் ஜென்ரல் கேட்டகரிஸில் 32, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் 42, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 50 சொல்லியிருக்காங்க. தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சிருந்தாலே போதுமானது. இல்லை நீங்கள் பிஃபார்ம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். சப்போஸ் நீங்கள் லேட்ரல் என்ட்ரியில் டிப்ளமா படித்து லேட்ரல் என்ட்ரியில் பிஃபார்ம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். ஃபார்ம் டி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள். சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். நீங்கள் வெளிநாட்டில் வந்து வசிச்சுட்டு இருந்து இப்போ வந்து இந்தியாவில் செட்டில் ஆகி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அப்படி இருக்கவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடணும். தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது வந்து SSLC ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருப்பாங்க. இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து அப்ளிகபிள் தான். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 1 hour வந்து டியூரேஷன் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் 50 marks. 50க்கு நீங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா SC, SCA, STக்கு 40, அதர்ஸ்க்கும் 40 தான். அது ஓவராலாக 40%. 40ங்கிறது பர்சன்டேஜ் தான். 40 marks 50க்கு 40 எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷாக் ஆக வேணாம். 40%, அதாவது 20 marks எடுத்தாலே போதுமானது. தமிழில் நீங்கள் 20 marks எடுத்தால் பாஸ். அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கு அப்புறம் சிபிடி மோடு வந்து இருக்கும். சிபிடி மோடு பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 hours எக்ஸாமு. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா 30%. இப்போ 100க்கு 30%னா 30 marks தான். அதர்ஸ்க்கு வந்து 35. இது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் தான். லாஸ்ட் MRB எக்ஸாம்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் MRB கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 65 இருந்தது. அதாவது மார்க் எவ்வளோ எடுக்கிறாங்க, அதர்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க, அதை பொறுத்து தான் வந்து நம்ம குவாலிஃபைங் மார்க் வந்து நிர்ணயிக்க முடியும். இப்போ வந்து எதுவும் சொல்ல முடியாது. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து இதில் ஜஸ்ட் சொல்லியிருப்பாங்க. மேபி இந்த தடவை வந்து கட் ஆஃப் மார்க் 70 தாண்டது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் டார்கெட் வந்து 100க்கு பண்ணுங்க. இது வந்து முக்கியமான ஒரு பார்ட்டு. நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலைசேஷன்னா என்னென்னா, லாஸ்ட் டைம் MRB 2023 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 நாள் கண்டக்ட் பண்ணாங்க. 2 நாள் வந்து எக்ஸாம் நடந்தது. அதுலேயும் 2 செஷனாக ஆஃப்டர் மார்னிங் செஷன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளில் 4 செஷன் வந்து எக்ஸாம் நடந்தது. அந்த 4 செஷன்லையுமே டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் தான். ஏதாவது ஒரு செஷனில் வந்து கொஷின் டஃப்பாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 23 MRBயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவோட மார்னிங் செஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதனால் அந்த பேட்சுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபார்ம்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. கோவிட் டியூட்டி, அதாவது கோவிட் டைமில் நீங்கள் டியூட்டி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து அப் டு 5 marks வரைக்கும் இருக்குது. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள்
6 months to 12 months ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, நடுவில் எந்த ஒரு பிரேக்குமே எடுத்துக்கூடாது. 6 months to 12 months கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ் மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் 12 months to 18 months வரைக்கும் இருந்தீங்கன்னா 3 மார்க்ஸு, 18 months to 24 monthsனா 4 மார்க்ஸ், அபோவ் 24 monthsனா உங்களுக்கு 5 மார்க்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலி வந்து ஒரு போனஸ் மாதிரி தான். என்னதான் உங்களுக்கு இன்சென்டிவ் மார்க் கொடுத்தாலுமே நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். பாஸ் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த இன்சென்டிவ் மார்க் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து யாரோட சிக்னேச்சரில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நீங்கள் வாங்கலாம். அவங்க டீன் சைன் பண்ணியிருக்கணும். அதில் அந்த மாதிரி என்னென்ன அத்தாரிட்டி வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணுங்கள். சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ஸ் 38 மாவட்டத்துலேயும் வந்து சென்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட சென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் ரொம்ப லாங்கில் போட்டுருவாங்களோ, நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் வரி பண்ண தேவையில்லை. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே போடுவாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நியர்பை டிஸ்ட்ரிக்டில் போடுவாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் அந்த கட் ஆஃப் மார்க் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது 400 அந்த 400 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இதில் பியூர்லி வந்து இது மெரிட் ப்ராசஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த ஒரு மெரிட்டில் மார்க் வாங்குறதுக்கு மட்டும்தான் செலெக்ஷன் வந்து நடக்குது. லாஸ்ட் 2023 அந்த எக்ஸாம்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு நெகோஷியபிளும் இல்லை. தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 500 rupees, அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறதும் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் www.mrb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த நியூ யூசர்னு சொல்லி இருக்கும், அதில் போய்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக கவனத்தில் நீங்கள் வச்சுக்கக்கூடியது ஃபோட்டோ வந்து 200 KB சைஸ்க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ 500 KBக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 200 KBக்குள்ளே அந்த சைஸ்க்குள்ளே இருக்கணும். கொஞ்சம் கிளாரிட்டியாக எடுத்துக்கோங்க. பழைய ஃபோட்டோ எதுவும் அப்லோட் பண்ணாமல் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறது நல்லது. ஹால் டிக்கெட் டவுன்லோடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயில்லையோ இல்லை உங்கள் ஃபோன் நம்பருக்கோ எதுவுமே வந்து ஹால் டிக்கெட்ஸ் வந்து வராது. நீங்கள் டைரெக்டாக அந்த எம்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் டவுன்லோட் பண்ணணும். அதை வந்து மறந்துடாதீங்க. உங்களுக்கு மெயிலோ இல்லை எஸ்எம்எஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கோ இல்லை மெயிலுக்கோ வராது. அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபிட்னஸ் இதெல்லாம் கூட நிறைய இருக்குது. இது வந்து நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வேறு ஏதாவது கியூரிஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. நாங்கள் வந்து அதை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.